ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ சார் ஓப்பன் ஆகும்? ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி போனோம் அப்படின்னாவே சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண முடியல. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ சார் ஓப்பன் ஆகும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரியா, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 29 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நேற்று ஈவினிங் 5 PM வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. அதனால தான் அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்குது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நாம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுலேயே ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை சார் நீங்கள் எங்களுக்கு ஃபுல் கைட் பண்ணி கொடுத்துங்க சார் அப்படின்னு நீங்கள் விரும்பினீங்கனாலும் சரி, நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை நீங்கள் பார்க்கலாம். கவுன்சிலிங் ஷெடியூலை நீங்கள் பார்க்கும்போது ரவுண்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது ரவுண்ட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங். சரியா, லாக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கடைசி நாள் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற நல்லாவே தெரியும். ஆனால் 30ஆம் தேதியிலேருந்தே சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து 1ஆம் தேதி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு புதுசாக இன்னொரு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அப்போ இந்த டேட் வந்து இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் மாறுதலாகி மாறி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 1ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு 7ஆம் தேதி இல்லை 8ஆம் தேதி வரைக்குமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் வந்து சாய்ஸ் லாக்கிங் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். அது வந்து எப்போயுமே வந்து பார்த்தோம் 10 மணிக்கு அது ஓப்பன் ஆகலாம், இல்லை 12 மணிக்கு கூட ஓப்பன் ஆகலாம். சரியா, சாய்ஸ் ஃபில்லிங் சப்போஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்டிமேஷன் கொடுக்குறேன். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த வித ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.